இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க, நம்மளுடைய இந்தியா மேலே பார்த்தீங்கன்னா 25% டேக்ஸ் போட்டதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் என்ன நடந்திருக்குன்னு 25 இல்லை 50% நாங்கள் டேக்ஸ் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் முதற்கொண்டு எல்லா மக்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ட்ரம்ப் அவங்க பார்த்தோன்னா 25% டேக்ஸை போட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 25%லாம் உங்களுக்கு கிடையாதுடா, நீங்கள் ஓவராக வாய் பேசுகிறீங்க, இல்லாத வேலையில் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க இந்தியன்ஸ், அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னா நாங்கள் 50% டேக்ஸ் போகிறோம்னு சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா இப்போ பல வேலைகளை பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இது எந்த அளவில் நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை டேமேஜ் பண்ணணும்னு என்னென்னு ஒன்றுமே புரியல. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம ரஷ்யா கிட்டேருந்து பார்த்தா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டு இருந்தோம், அதாவது பார்த்தீங்கன்னா எரிபொருளை வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே இருந்து நீங்கள் வாங்குறதுனால நான் உங்களுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா 50% டேக்ஸ் போடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணுறாருன்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப்பு, அதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப்பை பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவங்களோடைய சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பண்ணாமல் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இதில் பேசியிருப்பார். இன்னும் பார்த்தீங்கன்னா பல தடைகளை எப்படியே நம்மளுடைய இந்தியாவுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருப்பார். இந்த ஒரு புதிய வரி விதிப்பு எப்போ அமலுக்கு வரப்போகுது, அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ கரண்ட்டில் வரப்போகுதுன்னா ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் இருக்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இது நியாயமற்றது, இதை நியாயப்படுத்தி பார்க்கவே முடியாது, எந்த அளவில் இந்த மாதிரிலாம் டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போகலாம் ட்ரம்ப் அவங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க வாழறதா சாகிறதான்னு பார்த்தோன்னா ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது விவேகமற்றதுன்னு கூட பல விஷயங்களை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்திய மக்கள். இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தோன்னா தேசிய நலன்களை பாதுகாக்கிற விதமாக பார்த்தோன்னா பல விஷயங்களை பார்த்தோன்னா இப்போ பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பல பிரச்சனைகள் கோளாறுகள் வரலான்னு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அமெரிக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்தோன்னா துரதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அதாவது பார்த்தா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது எந்த அளவில் எக்கனாமிக்கை பாதிக்கும்னு தெரியாமல் பார்த்தா ட்ரம்ப் அவங்க பார்த்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வராரு. ரஷ்யா கிட்டேருந்து எரிபொருளே நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு இந்தியன்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட பார்த்தா சொல்லிட்டு வராங்க. ஸோ அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பார்த்தா நம்மளுடைய இந்திய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு வராங்க. அதுவும் எப்படின்னா, நான் உங்களை லெஃப்ட் ஹேண்டிலே டீல் பண்ண போகிறேன்னு சொல்கிற மாதிரி விதமாக பார்த்தீங்கன்னா மோடியை மிரட்டுறாராம். ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஒரு ரெஸ்பெக்டே காணுமே இவங்க கிட்ட இருந்து ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ ரெஸ்பெக்ட்னா என்னென்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி நீ பண்ணிட்டா ரஷ்யா கிட்ட இருந்து தானே நாங்கள் எண்ணெயை வாங்கினோம், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டாகவே இருக்குது, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, எங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே புடின் அவங்க ரஷ்யாவோட அதிபராக இருக்கிற புதின் அவங்களும் பார்த்தா பேசியிருப்பாங்க. ஸோ நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இந்தியாவை கைவிட மாட்டேன், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அகெயின் அண்ட் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 31 பார்த்தா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு போகிறப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை போய் மறக்காமல் பாருங்கள். SCO உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சீனாவோட அதிபராக இருக்கிற ஜின்பிங் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியா இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறீங்க, ஸோ இதான் ரொம்ப நல்லதே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக பார்த்தா சீனாவோட அதிபர் அவங்க பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கோபத்தை பார்த்தீங்கன்னா எழுப்புன்னு பார்த்தா நினைக்கிறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர ட்ரெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.